பாருங்க இந்த விவசாயி களவட்ட சொன்னால் கோவிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, மதியம் சாப்பாட்டுக்கு உள்ளன்னு கோவிச்சுக்கிட்டு கிளம்பிட்டார் அவர் பாட்டுக்கு. மணி 1:30 சாப்பிட விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு வெட்ட சொன்னால் மம்மாட்டியை தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு தைக்காம கிளம்பிட்டார். பார்த்தீங்களா என்ன செய்கிறாருன்னு. இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. இங்கே பாருங்க வெள்ளரி பிஞ்சு சாப்பிட போகிறாராம். வெள்ளரி பிஞ்சு போய் எடுத்துகிட்டு வர போகிறாரு. இன்றைக்கி மதிய சாப்பாடு. இன்றைக்கி வந்து பாருங்கள் சவு சாப்பிட போகிறாங்க. எல்லோரும் வெள்ளரிக்காய் சாப்பிடுவாங்களாம். இவங்க வந்து சவு காய் சீவி சாப்பிட போகிறாங்க. பாருங்கள் இந்த விவசாயிக்கு எவ்வளோ ஒரு மூளைன்னு பாருங்கள். மக்கள் வந்து உண்மையிலேயே மக்கள் வந்து எல்லாருமே சவு காய் மதிய நேரம் ஒவ்வொரு காய் எடுத்து பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும். கல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அந்த காயை வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து சீவிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா நல்லா நீர் போகாதவங்களுக்கெல்லாம் நீர் போகும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உண்மையிலே வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி சவு விளையிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெளிநாட்டிலலாம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இந்த காயை யானைக்கால் நோய் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு வந்து இந்த காயை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த காயெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேட்டு கூட. பாருங்கள் நம்ம நாட்டில் இந்த காய் நமக்கு கிடைக்கும்போது நம்ம சாப்பிட முடியாமல் சிலர் இருக்காங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து டெய்லி மதியம் ஒரு காய் எடுத்துக்கிடுவோம், பச்சையாகவே எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள் அந்த விவசாயி அந்த காயை வந்து பச்சையாக சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, டெய்லி பப்பாளி பழம் சாப்பிட்றாரு, வெள்ளரிக்காய் சாப்பிட்றாரு. சிறுமலைக்கு வந்தீங்கன்னா தினுசாக காய் சாப்பிட்லாம், பழங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் டேஸ்டான இடத்துல கூலிங்கான இடத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டந்தானே. சிறுமலையில் பாருங்கள் எப்படியெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. இந்த விவசாயம் ஃபாலோவில் வச்சுக்கோங்க. இந்த விவசாயம் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விடுங்க. வெள்ளரி பிஞ்சு. நன்றி, வணக்கம்.